Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான prawn gravy எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள், ஈஸி ரெசிபி. கண்டிப்பா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் subscribe பண்ணலனா kindly subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell icon-ஐ turn on பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க நம்ம இந்த prawn gravy எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கிலோ prawn எடுத்துர்க்கேன். prawn வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. டீவைன் பண்ணிட்டு உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வந்து ஸ்டவ்ல வச்சிட்டு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் அதுல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து அடி பிடிச்சிட கூடாது. சோ அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அதுல ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசா நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்து கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அதுல ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியா வேணும்னா கூட ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு தக்காளியை நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா நறுக்கி அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நீங்க தக்காளியை அரைச்சு கூட மிக்ஸில அரைச்சு கூட சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். நல்லா கூல் ஆகுற அளவுக்கு தக்காளியை வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் அதுல 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் மல்டி மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற prawn-ஐ வந்து இதல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா மசாலா கூட பைண்ட் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு அரை கப் வந்து நல்ல திக்கான தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து வத்தி வரணும். நல்லா வந்து இந்த தண்ணி எல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகி வரணும். தேங்காய் பால் எல்லாம் ரெடியூஸ் ஆகி வரணும். அது வரை நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கோங்க. சூப்பரான சுவையான ப்ரான் கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.